ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கும் டேபிள் ரோஸை வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். எல்லாம் போன்சை ட்ரீ பார்த்துருப்பீங்க. பெரிய மரத்தை வந்து தொட்டியில் வச்சு சின்னதாக அழகாக வளைச்சி வளர்த்துருப்பாங்க. அதே மாதிரி நம்மளால் மரத்தெல்லாம் வளர்க்க முடியாது. பெரிய மரத்தை சின்னதாக அதுக்கு பல வருஷம் ஆகும். நாம் அதே மாதிரி டேபிள் ரோஸை வச்சு சின்னதாக போன்சை ட்ரீ மாதிரியே டேபிள் ரோஸ் ட்ரீ செய்ய போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். வீடியோ முழுசாக பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நமக்கு தேவைன்னு பார்த்தா ஒரு ஸ்டாண்ட் வேணும். அதுக்காக நான் 20 லிட்டர் வாட்டர் கேனை அறுத்து, வேஸ்ட்டான வாட்டர் கேன் தான் அறுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடியில் ஒரு பஞ்சு வச்சு அடைச்சிட்டேன். இப்போ நாம் அதே மாதிரி கோகோ பிட்டு எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோம். நாம் ஏற்கனவே பண்ண வீடியோ மாதிரி. இப்போது எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் நம்ம மண் அள்ளி அதில் ஃபில் பண்ணிடலாம். ஸ்டாண்டில், தொட்டியில். நான் அந்த தொட்டியில் வந்து அடியில் பஞ்சு வச்சு அடைச்சிருக்கிறேன். அப்போ தான் தண்ணிக்கு ஈஸியாக கீழே போகுன்றதுக்காக. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடியை வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் குழி பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் தான் முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. நான் நிறைய செடி எடுத்துதான், எல்லா கலரையும் கலந்து தான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் இருக்கிற இலைகள்லாம் எடுத்துடணும். நல்ல நீளமாகவே ஃபுல்லாகவே எடுத்துடணும். மேலே மட்டும் கொஞ்சோண்டு இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து காமிக்கலாம். இதே மாதிரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எடுத்தாச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து அலுமினியம் ஒயர் எடுத்துருக்கிறேன். இதுதான் ஈஸியாக இருக்கும். அதனால் அலுமினியம் ஒயர் எடுத்துக்கிட்டேன். அதுதான் அலுமினியம் ஒயர் எதுக்காகனா, ஈஸியாக நம்ம செடியை வளைச்சி நிறுத்திக்கிறதுக்காக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை சுற்றிக்க போகிறேன். எப்படின்றத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நம்ம சேனலில் இதேமாரி நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸையும் கீழே கொடுத்துருக்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை வச்சு உள்ளே போய் பாருங்கள் நம்ம சேனலில். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேருக்கு இந்த மாதிரி செய்டா அந்த மாதிரின்ட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு என்கரேஜ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சுற்றி வச்சுக்கணும். சுற்றிட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா செடிக்குமே சுற்றிக்கணும். இது எதுக்காகனா, அதை இந்த மாதிரி வளைச்சி வச்சா அப்படியே நிறுத்தி வச்சுக்கிறதுக்காக. ஓகே, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சுற்றுனதுக்கப்புறம் ஒரு சில செடியில் 2 இது போகிற மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். அதனால நான் அப்படி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கட்டிடணும். கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம செடியை நடப்போகிறோம். உங்களுக்கு எங்கெங்கே கிளைகள் பிரியிற மாதிரி வேணுமோ, மரத்தில் கிளைகள் பிரியும் அந்த மாதிரி கிளைகள் பிரியிற மாதிரி வேணுமோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக கட்டிக்கோங்க. அது விட்டுட்டு கட்டுங்க. அடியில் வந்து ஒட்டுக்காக கட்டிடணும். மேலே கிளைகள் பிரியிற இடத்துல விட்டு கட்டணும். நான் ஒரு 3 கிளையாக பிரியிற மாதிரி வச்சுக்கிறேன். 1 மெயின், 2 சைடில் போகிற மாதிரி. நான் இப்போ வந்து கையில் கட்டியிருப்பேன். செடி வச்சதுக்கப்புறம் நான் அலுமினியம் ஒயர்லேயே சேர்த்து கட்டியிருப்பேன். ஓகே, இப்போ நான் கீழே கட்டி முடிச்சாச்சு. அலுமினியம் ஒயர் தான் போட்டு கட்டியிருக்கிறேன். ஒரு 4 கிளை வந்து 4 செடி வந்து இந்த பக்கம் கிளையாக வர மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 3, 4 அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். மேலே கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நெட்டுட்டு தான் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் அதையும் கட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ செடிகளுக்கு கீழே வந்து ஸ்டாண்டாக இருக்கும்ல, அதனால நீளமாகிறதுக்கு அடி வரைக்கும் போகிறதுக்கு நிற்கிறதுக்காக, உளுந்துராமக்கிறதுக்காக 2 குச்சி சொருகிட்டு அதுக்கப்புறம் நான் செடியை வைக்க போகிறேன். ஓகே, இப்போ நமக்கு தேவையான மரம் எந்த மாதிரி டிசைனில் வளர்ந்துருக்கணும், உங்களுக்கு எந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி வருதோ அந்த மாதிரி நீங்கள் வளைச்சிக்கோங்க. நான் எப்படி பார்த்து கற்றுக்கணும் அதேமாரி நான் வளைச்சி வச்சுக்கிறேன். மேலே கிளைகள்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி அடர்த்தியாக இருக்குமா, இல்லை ஒரே சைடு போகணுமா, பிரிஞ்சு போகணுமா, எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நான் பிரித்து வச்சுட்டு
அடுத்ததான் நான் கொண்டு போய் தரையில் வச்சுட்டு தண்ணி தான் விட போகிறேன். நம்ம செடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை பார்த்துட்டு செய்வீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் வெளியே வைக்கிறதுக்கு. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே இந்த வீடியோவுக்கு அப்படியே நீங்கள் பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் அழகாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ கீழே கொஞ்சம் சமம் பண்ணிக்கிட்டு அழகுப்படுத்திக்கிட்டு கீழே கொஞ்சம் தேங்காய் நார் போட்டுக்கிறேன். ஏன்னா தண்ணி நம்ம ஏதாச்சும் ஓஸ்லேயோ பாட்டில்லையோ ஊற்றும் போது அந்த மண் எல்லாம் தெரித்து குழியாயிரும். அதுக்காக நான் தேங்காய் நார் போட்டிருக்கிறேன். ஓகே, நம்ம தண்ணியை விட்டுட்டேன். ஓகே, தண்ணி இதை விட விட உரியும். ஒரு தடவை விட்டுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் தண்ணியே விட தேவையில்லை. ஏன்னா கோகோ பிட்ஸ் எடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் இது 2வது நாள் நான் ஸ்ப்ரேயரில் தான் தண்ணி விட்டுட்டுருக்கிறேன். 2வது நாள் ஓரளவுக்கு 2-3 பூ பூத்துச்சு. இது இப்போ காமிக்க போகிறது ஒரு வாரம் கழித்து எல்லா பூவும் பூத்துருந்துச்சு, எல்லா கிளையிலையும். செம்ம அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு காமிக்கணுன்னே கரெக்டாக நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து என்ன வீடியோ போடலான்றதை உங்கள் ஒப்பீனியனையும் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.